இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால் கெட்டியா, புதினா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர், நெய், எண்ணெய், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள். வாங்க இப்போ சமைக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய், இது இப்போ நல்லா காயட்டும். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நம்ம இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா பச்சை வாடை போகட்டும். இப்போது 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கியிருக்கு நல்லா. இப்போ இந்த கறி மசாலா பாட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வதக்கு அதே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டி தயிர். நல்லா வதக்கணும். சாஃப்டாக ஆகும் தயிர் ஊற்றினா. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இப்போ கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள்தூள் 3த்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். இது மட்டன் நான் வேக வைக்கும்போது வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணியில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இந்த மட்டனை இந்த வதக்கி வச்சுருந்த கிரேவி கூட போட்டுடலாம். நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 2 மெஷர்மெண்ட்டில் நான் தேங்காய் பால், அந்த கறி தண்ணி 2த்தையும் சேர்த்து இதில் அளந்து இதில் ஊற்றிக்கிறேன்.
இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சு நல்லா. இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரில் போட போகிறோம். குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். குக்கரில் விசில் போட்டுடலாம். உங்களுக்கு வேணால் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் காரம் நான் கம்மியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் விசில் போட்டுடலாம். இப்போ குக்கரில் விசில் போட்டாச்சு. ஒரு விசில் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு. வாங்க அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.